11ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா வீட்ல சந்தோஷமான நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கருதல் அப்படிங்கிறது இங்க இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகம் தற்போது திருமண நிகழ்வு உரிய காலமா அப்படிங்கிறத ஒரு ஏஎல்பி ஜோதிடர்களிடம் போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த முடிவு எடுக்கிறது, இல்லைன்னா அதற்குண்டான செயல்கள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது மட்டும் நண்பர்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா நட்சத்திரமுமே எல்லாருமே எடுக்குறாங்க. சில நட்சத்திரங்கள் பொருத்தம் இருக்கும். சில நட்சத்திரங்கள்ங்கிறது பொருத்தம்ங்கிறது இருக்காது. இன்னைக்கு வந்து பொதுவாக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து எல்லாத்தையுமே தூக்கி ஒண்ணு போல குடுக்குறீங்க. இப்போ ம் ஒரு பதிவு செய்ற திருமண பதிவு சார்ந்த இடங்கள்ல போய் உங்க நட்சத்திரம் உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரம் ஒரு பையனுக்கு. அந்த பையனுக்கு உண்டான ஜாதகம் குடுத்தாங்கன்னா, அந்த வரன் அந்த திருமண பொண்ணோ, பையனோ குடுக்கக்கூடிய எதிர் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் வரும். ஹஸ்த நட்சத்திரம் வரும். அதேமாரி சித்திரை நட்சத்திரம் வரும். இத நீங்க எடுக்கலாமான்னா, இந்த பையனுக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லுவோம். சிலருக்கு இதே அஸ்வதி நட்சத்திரமோ, இல்லன்னா பரணி நட்சத்திரம் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அனுஷ நட்சத்திர பையனோ, கேட்டை நட்சத்திர பொண்ணோ அப்படிங்கிறது எடுப்பாங்க. இந்த நட்சத்திரங்கள எடுக்கலாமான்னு எடுத்துக்கூடாது. இங்க கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கள்ட்ட குடுத்தீங்கன்னா, முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதகம்